ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1,40,000 சம்பளத்தில் இந்திய விமான நிலையங்கள் உள்ள வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்டிங் இருக்குது, ஏஜ் லிமிட் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசு கீழே உள்ள இந்திய விமான நிலையங்கள் 5 தான் நமக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபயர் சர்வீசஸ், ஹியூமன் ரிசோர்சஸ், அஃபிஷியல் லாங்குவேஜ்னு. ஃபயர் சர்வீசஸில் 13 வேக்கன்சியும், ஹியூமன் ரிசோர்சஸில் 66 வேக்கன்சியும், அஃபிஷியல் லாங்குவேஜ் போஸ்டிங்க்கு 4 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 83 வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு அதிகப்படியாக 27 வயசு வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ரிலாக்ஸேஷன். ஓபிசி கேட்டகரிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி என்ன, அதாவது உங்களுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபயர் சர்வீசஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்து, இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிருந்துருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆட்டோமொபைல் எடுத்து படிச்சிருந்துருக்கணும். ஹியூமன் ரிசோர்ஸஸ்க்கு என்ன எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எம்பிஏ அல்லது அதற்கு நிகராக உள்ள ஒரு டிகிரி கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும். அஃபிஷியல் லாங்குவேஜ் போஸ்டிங்க்கு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த போஸ்டிங்க்கு மட்டும் 2 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நம்மளுடைய சேல்ரி பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஃபயர் சர்வீசஸ்க்கு நீங்கள் எப்படி சேல்ரி கொடுக்குறாங்க உங்களுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு 40,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு சேல்ரி. 1,40,000 வரைக்கும் தராங்க. எப்படி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, சிபிடி எக்ஸாம் வச்சு தான், அதாவது கணினி வழியாக தேர்வு வச்சு தான் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் ஒன்ஸ் பாஸ் ஆனதுக்கப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுலேயும் நீங்கள் பாஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் டிரைவிங் எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் போஸ்டிங்கில் ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்தால் தாராளமாக உங்களுக்கு 27 வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளிகேஷன் ஃபீஸ் எதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, https://www.ai.aero/ இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு, அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. விமனுக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கும் எஸ்சி எஸ்டி கேட்டகிரிக்கு மட்டும் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃப்ரீ தான். பட் பாய்ஸ்க்கு மட்டும் 1000 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 17ஆம் தேதி 2வது மாதம், அதாவது February 17th உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா March 18. எப்போ எக்ஸாம் அப்படிங்கிறத லேட்டராக சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால மறக்காமல் 18ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கோங்க.